தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழக சட்டமன்றத்தில் 110 விதிகளை 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிற இந்த முடிவு அதை தாவேக அரசு கைவிடுது. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு. தாவேக ஆட்சி மீது அரசின் மீது நம்ம 1000 விமர்சனம் வச்சிருந்தாலும் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிற முடிவை கைவிடுறது வரவேற்கத்தக்கது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க போறோம் அப்படின்னு திமுக அரசால் அறிவிக்கப்பட்டுச்சு. 4 ஆண்டுகளுக்கு மேல, ஏறக்குறைய 1400 நாட்களுக்கு மேலாக போராடிய ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்களுக்கு கிடைத்த வெற்றி இது. ஏன்னா தொய்வு இல்லாம சமரசம் இல்லாம தொடர்ச்சியா அந்த மண்ணின் மக்கள் போராடி வந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு இதை பார்க்கலாம். இந்த பரந்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் களத்துக்கே போய் ஆதரவு தெரிவிச்சாங்க. நான் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் விமான நிலையம் அமைக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா அறிவிச்சாங்க. அதே போல காஞ்சிபுரத்துல 2 முறை இந்த பரந்தூர் வானூர்தி நிலையத்துக்கு எதிராக 2 முறை பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அந்த பக்கம் பரந்தூர், ஏகனாபுரம் போன்ற இடங்கள்ல அனுமதி தரப்படாததால காஞ்சிபுரத்துல 2 முறை பொதுக்கூட்டம் போட்டாங்க. 2024, 2026 அப்படின்னு 2 தேர்தல் அறிக்கையில நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்தா இந்த விமான நிலையம் அமைக்கிற திட்டத்தை நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இதை ரத்து பண்ணியிருக்காரு, நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்துல நீலம்பாக்கத்தை வடமேற்கு திசையில விரிவாக்கம் பண்ண போறோம் அப்படிங்கிறாரு இதே தமிழ்நாட்டோட முதலமைச்சர். மீனம்பாக்கத்தோட வடமேற்கு திசையில என்ன இருக்குன்னா, பல்லாவரம், பம்மல், பொலிச்சலூர், அனகாபுத்தூர்னு அங்கெல்லாம் அடர்த்தியா மண்ணின் மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. அப்ப விரிவாக்கங்கிற பேர்ல அவங்கள வெளியேற்ற போறாராங்கிற அந்த சந்தேகமும் ஐயப்பாடும் வருது. இந்த பரந்தூர்ல விவசாய நிலங்களை அபகரிச்சு விமான நிலையம் அமைக்கிற இந்த முடிவை விஜய் கைவிட்டாரு. நாம் அதுக்கு நன்றி சொல்றோம். அதே சமயத்துல இதே போல தமிழ்நாடு முழுக்க விவசாய நிலங்கள், மக்கள் குடியிருப்புகள்னு பல இடங்கள்ல நாங்க இந்த திட்டம் கொண்டு வர்றோம், இது தொழில்துறை வளர்ச்சிக்கு நாட்டுக்கு உகந்தது அப்படின்னு பல திட்டங்களை கொண்டு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா, எங்க ஊர் பக்கம் பெருகமாந்தாங்கிற கிராமம், வாய்மேடுங்கிற பகுதி போன்ற இடங்கள்ல சோலார் அமைக்கிற திட்டம் நடக்குது. அந்த ஊர்களில் மக்கள் அடர்த்தியா கூட்டம் கூட்டமா நெருக்கமா வாழ்ந்து வர்றாங்க. அது மட்டுமில்லாது அதெல்லாம் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிலங்கள். அங்க விவசாய நிலங்கள்ல இந்த மின்தகடு அமைக்கிற முயற்சி நடக்குது. அது போன்ற திட்டங்களையும் இந்த தாவேக அரசு கைவிடணும். அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மேல்மா, அந்த மேல்மாவில் நாங்க தொழிற்பேட்டை விரிவாக்கம், சிப்காட் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய 10 கிராமங்களை சேர்ந்த மக்களை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்து அந்த மக்கள் தொடர்ச்சியா போராடி வர்றாங்க. அந்த போராட்ட களத்துல கண்டெடுக்கப்பட்டவர் தான் விவசாயி அருள் ஆறுமுகம். அந்த அருள் ஆறுமுகம் தாவேகாவின் சார்பாக போட்டி போட்டவர். மிக அண்மையில இந்த தாவேக ஆட்சியில கூட அந்த போராட்ட காலத்துக்கு ஆதரவுனா போனார். அப்ப அங்க தொழிற்பேட்டை விரிவாக்கம்ங்கிற அந்த திட்டத்தையும் கைவிடணும். தொழில் வளர்ச்சி முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியமானது இயற்கை வள பாதுகாப்பு. ஏன்னா நீ உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சிக்கல் எதுன்னு கேட்டீங்கன்னா, காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல். அதனாலதான் மிதமிஞ்சிய மழைப்பிடிப்பு, மிதமிஞ்சிய வறட்சி, அதீதமான இந்த வெப்பத்தோட தாக்கம். அப்ப உலகத்தையே, மானுட கூட்டத்தையே அச்சுறுத்தி கொண்டிருப்பது இந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் தான். அப்ப இயற்கையை மையப்படுத்திய ஒரு நாட்டோட கொள்கையை வடிவமைக்கப்படணும். தொழில் கொள்கையோ பொருளாதார கொள்கையோ எல்லாம் இயற்கையை மையப்படுத்தி இயற்கையை பாதிக்காத வகையில அமைக்கப்படணும். பசுமையாக ஒரு நாடு இருப்பதற்கான திட்டங்கள் திட்டப்படணும். அதனால தொழில் வளர்ச்சிங்கிற பேர்ல இயற்கையை அழிக்கிற இந்த திட்டங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அந்த வகையில பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிற முடிவை கைவிட்டது போல மேல்மாவில் அந்த சிப்காட் விரிவாக்க பணிகளை கைவிடணும். அதே போல விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிற திட்டங்கள் எல்லாத்தையும் கைவிட்டு விவசாயத்தை வளர்த்தெடுக்க, விவசாய வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்த அரசு அதற்கான வேலைகள் செய்யணும். இதுல முதலமைச்சர் விஜய் பேசுறப்ப, நாங்க சென்னைக்கு அருகாமையிலேயே மாற்று இடம் தேர்வு பண்ணுவோம், விமான நிலையம் அமைக்கங்கிறாரு. அது ஒரு பக்கம் நமக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா பரந்தூர், ஏகனாபுரம் போன்ற கிராமங்களை விட்டுட்டு புதுசா அதாவது விவசாய கிராமத்தை பிடிச்சிட்டா அதுவும் பிரச்சனை தான்.
அப்ப மாற்று ஏற்பாடுகள் என்ன, மாற்று வழிகள் என்ன அப்படின்னு தேடணும். இயற்கையை அழிக்காம, விவசாய நிலங்களை பறிக்காம மாற்று திட்டத்தை நோக்கி தாவேக அரசு நகரணும். அதான் நாம சொல்றோம். அப்புறம் 110 விதியின் கீழே அறிவிக்கப்பட்ட 2வது அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னபூர்ணி சூப்பர் 6. யார் இந்த அன்னபூர்ணின்னு தெரியல, எதுக்கு அன்னபூர்ணி பேர் வச்சாங்கன்னு தெரியல. அன்னபூர்ணி சூப்பர் 6. அதுல தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்திற்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் வாங்குவதற்கான தொகை அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இது தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டது. ஆனா மேடையில் விஜய் பேசுறப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்துக்கு 6 எரிவாயு சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டார். சிலிண்டரை நாங்க கொடுத்துருவோம், வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி பார்த்தாலும் 6 எரிவாயு சிலிண்டர் அல்லது அதற்கான தொகை, இதுதான் தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டது. இப்ப என்னன்னு பார்த்தா 6 சிலிண்டருங்கிறத ஆண்டுக்கு 3 சிலிண்டர் மாத்திட்டாங்க. திட்டத்தின் பேரு சூப்பர் 6. ஆனா அவர் என்ன சொல்றாப்புல, 3 சிலிண்டர் தான் கொடுப்போம்னு. அப்புறம் எதுக்குடா சூப்பர் 6 பேர் வச்சீங்க, சூப்பர் 3ன்னு வைங்க. ஏன்னா 3னா தான் ரொம்ப பிடிக்கும்ல, 3னா அந்த 3ன்னு வைங்க. எதுக்கு சூப்பர் 6 வச்சீங்க? அதுல என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6 எரிவாயு சிலிண்டர்கள் வாங்குவதற்கான தொகை அப்படின்னாங்க. ஒவ்வொரு குடும்பம் என்ன அர்த்தம், தமிழ்நாட்டில் இங்க ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய எல்லா குடும்பத்துக்கும் பொருள்படும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய்க்கு குறைவா இருக்கணும். ஆண்டு வருமானம் 2,50,000 குறைவா இருந்தாதான் இந்த திட்டத்தின் கீழே சிலிண்டரை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. ஆண்டுக்கு 2 லட்சம்னா மாசத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு மாதத்துக்கு 20,833 ரூபா. எவ்வளவு? 20,833 ரூபா. அதுக்கு மேல வருமானம் வருது ஒரு குடும்பத்துக்குன்னா அவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடையாது. சென்னை போன்ற மாநகரங்கள்ல 40,000 ரூபாய் ஒரு குடும்பம் மாத ஊதியமா வாங்கினாலும் ஈட்டி வந்தாலும் அது போதுமானதா இருக்காது. ஏன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற மாநகர பகுதிகளில் அந்த வாழ்க்கை முறைக்கான செலவு அதிகம். சென்னையில் 20,000லாம் எந்த மூலைக்கும் காணாது. ஆனா 20,000 ரூபாய்க்கு மேல வருமானம் பெற்றாலே இங்க கேஸ் சிலிண்டர் கிடையாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல மாதத்துக்கு 1,80,000 ரூபாய், எவ்வளவு? 1,80,000 ரூபாய் சம்பளம் வாங்குற எம்எல்ஏக்களுக்கு அரசின் சார்பில் இலவசமா கார் கொடுக்கப்படுமா. எப்படின்னா 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க வருமானம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடையாது. ஆனா எம்எல்ஏக்கள் 1,80,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கு கார் உண்டு. அவங்களுக்கு எந்த வருமான உச்சவரம் எல்லாம் கிடையாது. இது என்ன கூத்துனா, லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் அதிமுகவை சேர்ந்தவங்க, லாட்ரி மார்டினோட மனைவி. அவங்க வேட்புமனுவில் தன்னோட சொத்து மதிப்புன்னு குறிப்பிட்டிருக்காங்க 1040 கோடி. யாரு? லீமாரஸோட தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டும் 1040 கோடி. அதுவே குடும்ப சொத்து மதிப்புன்னு மதிப்பிட்டா 6,000 கோடி. 6,000 கோடி சொத்து மதிப்பாக காட்டியிருக்கக்கூடிய லீமாரோஸுக்கும் இலவசமா கார் கொடுக்கப்படும். அவங்களுக்கு எந்த வருமான உச்சவரமும் கிடையாது. உங்கள்ட்ட இவ்வளவு கோடி சொத்து இருக்கே, இத்தனை கார் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எதுக்காக காரு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. காரு 4 கார் வச்சிருந்தாலும், ஆடி கார் வச்சிருந்தாலும், பென்ஸ் கார் வச்சிருந்தாலும், BMW கார் வச்சிருந்தாலும் எம்எல்ஏக்களுக்கு, அமைச்சர்களுக்கு இலவச கார் உண்டு. ஆனா 20,000 ரூபாய்க்கு மேல வருமானம் பெற்றுட்டா அவங்களுக்கு இலவசமா கேஸ் சிலிண்டர் கிடையாது. எப்படிப்பட்ட ஆட்சி முறைன்னு பாருங்க. இப்ப எதுக்காக தான் கொண்டு வரீங்க, இந்த நிபந்தனை எல்லாம் எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா, நிதி நெருக்கடிங்கிறாங்க. நிதி நெருக்கடி இருக்குன்னு தெரியாதா? 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் செய்தித்தாள மேலோட்டமா படிக்கல, அவனுக்கே தெரியும். 10 லட்சம் கோடி கடன் இருக்கிற வேலையில தான் இது போன்ற கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை தாவேகா கொடுத்துச்சு. இப்ப கொடுத்துட்டு மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கணும், ஆண்டுக்கு 2,50,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்குங்கிறாங்க. எதுக்கு? அன்னபூர்ணி சூப்பர் 6 கீழே அந்த கேஸ் சிலிண்டருக்கான காசை போடுறதுக்கு. நல்ல வேலை, இந்த இலவசமா அந்த 6 கேஸ் சிலிண்டரை பெறணும்னா உங்க பேரு அன்னபூர்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லாம போனாங்களே, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது.
தாவே காட்சியில் வேற என்ன சொல்றது. அப்புறம் இந்த பெண்களுக்கான இலவச பேருந்து அந்த விடியல் பயணம்னு திமுக ஆட்சி அறிவிக்கப்பட்டுச்சு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்தோம்னா மாநிலம் முழுவதும் இயங்கும் நகர மாநகர மாவட்டங்களுக்கு இடையான அனைத்து அரசு பேருந்துகள்லையும் மகளிர் கட்டணம் இல்லாம பயணிக்கலாம். அது வெற்றி பயண திட்டம், அதை கொண்டு வருவோம். நாங்க இப்ப என்ன சொல்றாங்க, எல்லா பேருந்து இல்ல, குறிப்பிட்ட சில பேருந்துகள், இது முதல் கட்டம்ங்கிறாங்க. அதே போல இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 அதிலே பாதி பேரை கழிச்சு கட்டிட்டாங்க. ஆனா இந்த திட்டம் தொடக்க நிலையம். இது எப்பயில இந்த அமலுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, பொங்கலுக்கு பிறகு வருமா. எப்ப? அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு பிறகு வரப்போதான். அதான் முதல் கட்டம். அப்ப கொடுத்த வாக்குறுதியை தாவேகா நிறைவேற்றல, மாறாக வேற ஒண்ணு நிறைவேற்ற. நாம நிறைய விளம்பரங்களை பார்க்கலாம். அதாவது ஆண்ட்ராய்டு போன் 1000 ரூபாய்க்கு தருவோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நாம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம். அந்த ஸ்டார் பார்த்தா நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போட்டிருக்கோம். என்ன நிபந்தனை பார்த்தீங்கன்னா, நீங்க 40,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா நாங்க 1000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு போன் தருவோம் வாங்க. அந்த மாதிரி தேர்தலிக்கும் போது அடிச்சு விட்டுட்டாங்க. இப்ப ஒவ்வொன்றிலையும் இதை நீங்க பெறணும்னா உங்களுக்கு இந்த தகுதி இருக்கணும், இதை நீங்க வாங்கணும்னா உங்களுக்கு இது மாதிரி நீங்க தகுதி உள்ள ஆளா இருக்கணும் அப்படின்னு போடுறாங்க. தாவேக்காவோட முதல் நாள் இருக்குல்ல, முதல் நாள்ல இருந்து அந்த பித்தலாட்டத்தை தொடங்கிட்டாங்க. விஜய் முதல் கையெழுத்து போட்டாரு. அது என்ன சொன்னாரு, இலவச மின்சாரம் குறித்தான அறிவிப்பு. தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, 2 மாதத்துக்கு ஒரு முறை இன்னைக்கு மின் கட்டணம் கணக்கீடு செய்யப்படுது. நாங்க வந்தோம்னா அதை மாதம் ஒரு முறைன்னு மாற்றிடுவோம். மாதம் ஒரு முறைன்னு மாற்றிட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமா தருவோம் அப்படின்னாங்க. அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடுற முறையை மாதம் ஒரு முறைன்னு மாத்திட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் 200 யூனிட் மின்சாரத்தை 200 அலகு மின்சாரத்தை இலவசமா தருவோம்னாங்க. ஆனா தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகும் இல்ல 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் கணக்கீடு செய்யப்படும். அந்த 2 மாதத்துக்கும் மொத்தமா சேர்த்து 200 அலகு மின்சாரம் தான் இலவசம்ட்டாங்க. அந்த 200 அலகு மின்சாரத்தை பயன்படுத்தணும்னா நீங்க 500 அலகு மின்சாரத்துக்கு உள்ள பயன்படுத்திக்கணும். 500 அலகு மின்சாரத்தை தாண்டிங்கன்னா உங்களுக்கு கிடையாதுங்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் குளிரூட்டி ஏசி இருக்குன்னு வைங்க, அந்த வீட்டில் சாதாரணமா 500 அலகு மின்சாரத்தை தாண்டிடும். இன்னைக்கு சென்னை போன்ற மாநகரங்களில் குளிரூட்டி இல்லாமல் வாழ முடியாங்கிற நிலைமை உருவாயிடுச்சு. அதனால எல்லாருமே இன்னைக்கு ஏசியை பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த வீடுகளில் சாதாரணமாக 500 அலகு மின்சாரத்தை தாண்டிடும். அப்போ அவங்க யாருக்கு இந்த 200 அலகு மின்சாரம்ங்கிற இந்த தாவேக அரசோட திட்டம் பொருந்தாது. எது பொருந்தும்னா, முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சுல 100 அலகு மின்சாரம், 100 அலகு தொடக்க 100 அலகு மின்சாரம் இலவசம் அப்படிங்கிற அறிவு தான் பொருந்தும். அப்போ தாவேகாவோட வாக்குறுதியில் சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. விவசாய கடன் தள்ளுபடி, 5 ஏக்கர் குறைவாக இருக்கக்கூடிய விவசாயிகளோட கூட்டுறவு கடன் முழுவதுமாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சிருந்தா சரிபாதி தள்ளுபடி. இது தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதி. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே மாற்றிட்டாங்க. ஒரு 8 மாதம் 10 மாதத்தை சொல்லி, போன ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரையிலான ஒரு 10 மாதத்தை சொல்லி, இந்த மாதத்துக்குள்ள கடன் வாங்கியிருந்தாதான் அவங்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்துங்கிறாங்க. அப்புறம் அதிகபட்சமாக 75,000 ரூபா வரைக்கும் தான் நாங்கள் தள்ளுபடி செய்ய முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் 2 லட்சம் ஒவ்வொரு விவசாயிக்கும் தலா 2 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி செஞ்சு எந்த வங்கியில் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு தள்ளுபடி அறிவிச்சு அங்கே விவசாயிகளை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் இங்கே பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சுவிட்டு இப்போ செய்ய மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நிதி சுமைங்கிறாங்க. பிஆர் பாண்டியன் விவசாய சங்கத்தோட தலைவர் பிஆர் பாண்டியன் கூட ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது நீங்கள் நிதி சுமைன்னு காரணம் கட்டுவீங்கன்னா நீங்கள் இப்போ தள்ளுபடி செய்ய வேண்டாம், பயிர்க்கடன்களை இப்போ தள்ளுபடி செய்ய வேண்டாம், அந்த கடனை வசூலிக்கிறத நிறுத்தி வைங்க. நிறுத்தி வச்சா விவசாயிகள் நெருக்கடி தரமாட்டோம். நிறுத்தி வச்சுட்டு இந்த நிதிநிலைமை எப்போ சரியாகுதோ அப்போ தள்ளுபடி பண்ணிவிடுங்க, நாங்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு தர்றோம், எங்களுக்கு அரசு ஒத்துழைப்பு தரட்டும் அப்படிங்கிறாங்க. நியாயமான கோரிக்கை தானே. இப்போ வசூலிக்கிறத நிறுத்தி வைங்க, நாங்கள் நெருக்கடி தர மாட்டோம், விவசாயிகள் போராட மாட்டோம், நிதிநிலைமை சரியாகிறப்ப தள்ளுபடி செஞ்சு விடுங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ அதையாவது பரிசீலிக்கணும்ல. எதுவுமே கிடையாது. தேர்தல் அப்போ சொல்கிறது ஒன்று, இப்போ செய்கிறது ஒன்று. இதைத்தானே திமுக பண்ணுச்சு.
இதைத்தானே அதிமுக பண்ணுச்சு. அதிமுக வந்து 2016 வாக்குறுதி கொடுத்துச்சு, நாங்கள் இலவச அலைபேசி தருவோம்னாங்க. யார் வீட்டுக்கு அலைபேசி வந்துச்சு? யாருக்கும் தரல. 2011 ஐயா கருணாநிதி வந்து நிலமில்லாத ஏழை மக்களுக்கு இலவச நலம்னார். எத்தனை பேர் கொடுத்தாரு? ஒரு புள்ளி வரம் இல்லை. அப்போ திமுக அதிமுக தேர்தல் காலத்தில் வாக்களை பெறுவதற்காக வாக்குறுதி கொடுக்கும். ஆனால் ஆட்சியாளத்துக்கு வந்த பிறகு அதை மாற்றும், இல்லை ஏமாற்றும். வாக்குறுதியை மாற்றுவாங்க, இல்லை மக்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றுவாங்க. அப்போ அதைத்தான் தாவேகா பண்ணுது. அப்போ தாவேகாவுக்கும் கடந்த கால திமுக அதிமுக ஆட்சிக்கு என்ன மாறுபாடு? தடவை ஆட்சிக்கு வர்றப்ப இவ்வளவு ஃப்ராடு, இவ்வளவு புத்தலாட்டம், இவ்வளவு அயோக்கியத்தனம். வெறும் 100 நாட்கள் ஆட்சியாக முடிஞ்சிருக்கு. இன்னமும் 4 ஆண்டு 9 மாதம் இருக்கு. இதுக்கே இவ்வளவு ஏமாற்று. அப்போ இந்த தாவேகா ஆட்சியோட நிறைவில் இதில் இருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனால் நமக்கு தெரியும் நிறைவேற்ற வாய்ப்பு இல்லை. சிங்கப்பெண் அதிரடி படங்கிறாங்க. இல்லை, தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டது வேலுநாச்சியார் பேரில் ஒரு படம் வைப்போம், அந்த படம் தமிழ்நாடு முழுக்க கண்காணிக்கும், அந்த படம் வந்து உளவுத்துறை போல செயல்படும் அப்படின்னாங்க. ஆனால் இதை படிக்கலையா, தேர்தல் அறிக்கையை படிக்கலையா, இல்லை மறந்துட்டாங்களான்னு தெரியல. அதை பற்றி ஒருத்தன் கூட வாய் திறக்க மாட்டேங்கிறேன். அப்போ தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தின மக்கள் அவங்களே காடி துப்புற அளவுக்கு நம்ம முதலமைச்சர் சிறப்பாக செஞ்சிருவாப்புல.